வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, வித்யா சுப்பிரமணியம் எழுதிய முகம். மிஸ்ஸஸ் மாதவியை சுற்றி ஒரு பெண்கள் பட்டாளமே நின்று கொண்டிருந்தது. கொண்டை, பின்னல், விரித்த போனிடெயில், பாப் என்று விதவித தலை அலங்காரங்களும் அதற்கேற்றாற்போல் ஆடை அணிகலன்களும் அணிந்திருந்தார்கள். விதம் விதமான வயதுகள். அவர்கள் அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்து கொண்டிருந்தாள் மிஸ்ஸஸ் மாதவி. போன வாரம் போலீஸ்காரர்களால் கற்பழிக்கப்பட்ட அந்த விழுப்புரம் பெண்ணுக்காக நாளைக்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையும் தர்ணா செய்ய போறோம். கடைசியில முதலமைச்சர் கிட்ட கூட்டமா போய் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கவும், தப்பு செய்த போலீஸ்காரங்களை டிஸ்மிஸ் செய்யவும் கோரி மனு கொடுக்க போறோம். இப்போதைக்கு இதுதான் நம்ம பிரதான பிரச்சனை. இதுக்கான கோஷ அட்டைகளை உடனடியாக தயார் பண்ணி வைக்கிறது தான் இன்னைக்கு உங்க எல்லார் வேலையும். இது சம்பந்தமா இன்னும் சில அரசியல் கட்சிகளும் நமக்கு ஆதரவா அறிக்கை விடுறதா இருக்காங்க. நான் போய் அவங்கள சிலரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன், சரியா? மிஸ்ஸஸ் மாதவி புறப்பட்டதும் நான் அவசரமாய் அவள் அருகில் நெருங்கினேன். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்ஸஸ் சதீஷ்குமார் என்று அழைத்தபடி அவளை நிறுத்தினேன். அவள் சட்டென்று நின்று ஒரு முகச்சுளிப்போடு என்னை திரும்பி பார்த்தாள். ஐ எம் தீபக், விடிவெள்ளி பத்திரிகையில் துணை ஆசிரியர். உங்ககிட்ட ஒரு பேட்டிக்காக ஏற்கனவே நேரம் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு வர சொல்லி இருந்தீங்க. எல்லாம் சரிதான் மிஸ்டர் தீபக். என்னை நீங்கள் அழைத்த முறையை தவிர நான் தவறாக எதுவும்? தவறுதான். என் கணவரின் பெயருக்குள் என்னை காணாமல் அடித்து விட்டீர்கள். எனக்கென்று ஒரு பெயரும் புருவமும் மரியாதையும் புகழும் இருக்கும்போது எதற்காக நான் என் கணவரின் பெயருக்குள் மறைய வேண்டும்? அப்படி அழைப்பது உலக வழக்கம் தானே மேடம். உலக வழக்கம் என்று கூறி பெண்களை சுயம் இழக்க வைத்தது உங்களை போன்ற சில ஆணாதிக்க கூட்டம் தான் மிஸ்டர் தீபக். என் கணவரை யாராவது மிஸ்டர் மாதவி என்று அழைப்பார்களா? அவர் அதை விரும்புவாரா? ஏன் நீங்களே கூட உங்கள் மனைவியின் பெயரால் அழைக்கப்படுவதை விரும்புவீர்களா? மாட்டீர்கள் அல்லவா? பிறகு நாங்கள் மட்டும் ஏன்? இதுபோல் பெண்மைக்கு இழிவு தரும் அனைத்து செயல்களிலிருந்தும் பெண்களுக்கு விடுதலை பெற்றுத்தரும் நோக்கத்தோடு தான் நான் இந்த பெண் விடுதலை என்ற அமைப்பையே ஆரம்பித்தேன். ஆரம்பித்த ஒரே வருடத்தில் எங்கள் சங்கத்தில் 5000 பெண்கள் உறுப்பினர்களாக இணைந்து விட்டார்கள், தெரியுமா? உங்கள் சங்கத்தை பற்றி இன்னும் சொல்லுங்களேன் மேடம். இன்னும் என்னென்ன செய்கிறீர்கள் நீங்கள்? நான் நோட்புக்கும் பேனாவுமாக என் பணியை துவக்க மிஸ்ஸஸ் மாதவி தன் கைகடிகாரத்தை பார்த்தாள். நான் இப்ப அவசரமா போயிட்டு இருக்கேன் மிஸ்டர் தீபக். உங்களால இன்னும் 1 மணி நேரம் காத்திருக்க முடியும்னா இங்கேயே இருங்க, வந்துடுறேன். பிறகு விரிவா என் பேட்டியை தர தயாரா இருக்கேன். வேணும்னா இன்று முழுக்க இங்கேயே இருந்து எங்க அமைப்பு உறுப்பினர்கள் நாளைய தர்ணாவுக்காக செய்யற ஏற்பாடுகளை கூட நேராவே பார்த்து எழுதுங்க, நோ ப்ராப்ளம். மிஸ்ஸஸ் மாதவி தோலை குலுக்கியபடி சொல்லிவிட்டு தன் சின்ன மாருதியில் ஏறி அமர்ந்து தானே ஓட்டிக்கொண்டு போனாள். நான் உள்ளே வந்து விசிட்டர் ஹாலில் அமர்ந்தேன். தீப்பாய் மீது நிறைய பத்திரிகைகள். அந்த பத்திரிகைகளை பெண்களை இழிவுபடுத்துவது போல் அமைந்திருந்த அத்தனை விளம்பரங்கள் மீதும் கருப்பு நிற சாயம் பூசப்பட்டு கடுமையான கண்டன வார்த்தைகளும் அதன் அடியில் எழுதப்பட்டிருந்தன. பத்திரிகை தவிர அவ்வப்போது சங்கத்தால் அச்சடிக்கப்பட்ட விநியோகித்தவை போக எஞ்சிய பிக் நோட்டீஸ்களும் கூட டீப்பாயின் மீது இறைந்து கிடந்தது. எல்லாமே வரிந்து கட்டிக்கொண்டு பெண்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருந்தது. நான் பத்திரிகையிலிருந்து முகம் நிமிர்த்தி அங்கு நடமாடி கொண்டிருந்த பெண்களின் மேல் என் பார்வையை செலுத்தினேன். எல்லார் முகத்திலுமே படித்த கலையும் செல்வ செழிப்பும் தெரிந்தது. ஒரு சிலர் நடுத்தர குடும்பத்தினராகவும் தெரிந்தார்கள். எல்லோரும் சுறுசுறுப்பாக இருந்தார்கள். நீங்கள் எல்லோரும் வேலை செய்யும் பெண்களா? உத்தியோகம் தவிர இதிலும் பகுதி நேர ஈடுபாடுடன் இருக்கிறீர்களா? நான் மெல்ல ஒரு பெண்ணிடம் கேட்டேன். அவள் என்னை ஏற இறங்க பார்த்தாள். இன்னும் சற்று நேரத்தில் எங்கள் தலைவியே வந்து விடுவார்கள், பொறுத்திருங்கள் என்று தூய ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு நகர்ந்தாள். 1 மணி நேரம் என்று சொல்லி சென்ற மிஸ்ஸஸ் மாதவி சரியா 2.25 மணி நேரத்திற்கு பிறகுதான் திரும்பி வந்தாள். அவ்வப்போது எனக்கு டீயும் பிஸ்கெட்டுகளும் பழச்சாரும் வந்ததோ நான் பிழைத்தேனோ. என்ன மிஸ்டர் தீபக், பரவாயில்லையே, ரொம்பவும் பொறுமைதான் உங்களுக்கு. போயிருப்பீர்கள் என்று நினைத்தேன் என்றபடியே வந்து எனக்கு எதிர் சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள் மிஸ்ஸஸ் மாதவி. ஒரு பெரிய கண்ணாடி டம்ளர் நிறைய அவளுக்கு பழச்சாறு வந்தது. நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்டபடி குடித்தாள். நாசுக்காக கர்ச்சிப்பால் தன் உதடுகளை ஒற்றி துடைத்தபடி என்னை பார்த்து சிரித்தாள். இப்போது கேளுங்கள், உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும் எங்கள் அமைப்பை பற்றி? பெண் விடுதலைக்கு இப்போது அப்படி என்ன அவசியம் வந்துவிட்டது? பெண்கள் தான் இப்போது சகல துறைகளிலும். நிறுத்துங்கள், என்ன கேள்வி இது அபத்தமாய்? இல்லை, பெண் விடுதலை என்று பாரதியார் முழங்கிய காலத்தில் உண்மையிலேயே பெண்கள் அடுப்பங்கரைக்குள் அடைப்பட்டு கிடந்தனர். இப்போது எங்கும் பெண் எதிலும் பெண் என்று நாங்கள் அல்லவா உங்களால் ஒடுக்கப்பட்டு விட்டோம். ஆனால் நீங்களோ இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்கிறீர்கள். இது ஆச்சரியமாக இல்லை?
நீங்கள் இப்படி சொல்வதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. பெண்கள் சகல துறைகளிலும் இன்று முன்னேறி இருக்கிறார்கள் என்பது நிஜம்தான், நான் மறுக்கவில்லை. ஆனால் அது அவள் முயற்சியால் கிடைத்த முன்னேற்றம், போராடி பெற்ற இடம். நீங்கள் எந்த உரிமையும் எங்களுக்கு வாரி வழங்கிவிடவில்லை, நாங்களாக முயன்று பெற்றோம். உடல் ரீதியாக மட்டுமே ஆணும் பெண்ணும் வித்தியாசப்பட்டவர்கள், அறிவில் இருவரும் சமம்தான் என்பதை படாத பாடுகள் பட்டு நிரூபித்திருக்கிறோம். அப்படி நிரூபித்ததாலேயே இன்று படாத பாடுகள் படுகிறோம். என்ன பாடுபடுகிறீர்கள் அப்படி? எல்லாவற்றிலும் இடஒதுக்கீடு, முன்னுரிமை, மந்திரி பதவி வரை கொடுக்கப்பட்டிருக்கிறதே உங்களுக்கு. பிறகு என்ன குறை? கொடுத்துள்ளீர்கள், ஆனால் நிம்மதியாக பயமற்று எங்கே வேலை செய்ய விடுகிறீர்கள்? நீதி நேர்மை என்று நாங்கள் எதற்கும் வளைந்து கொடுக்காமல் இருந்தால் ஆள் வைத்து ஆசிட் வீசுகிறீர்கள், லாரியால் மோதி கொல்ல பார்க்கிறீர்கள். அதிகாரியாய் இருக்கும் பெண்களின் நிலை இதுவென்றால் அடிமட்டத்தில் இருக்கும் அபலை பெண்களின் நிலை இன்னும் மோசம். நியாயம் கேட்டு காவல் நிலையங்களுக்கு செல்லும் எந்த பெண்ணும் பத்திரமாய் திரும்புவதில்லை என்ற நிலையாகிவிட்டது. வரதட்சணை சாவுகள் குறைந்து விட்டதா சொல்லுங்கள்? மற்ற எல்லாம் சரிதான், ஆனால் இந்த வரதட்சணை மரணங்கள் யாரால்? மாமியார் என்ற ஸ்தானத்தில் இருக்கும் உங்களை போன்ற பெண்களால் தானே. அவர்களுக்கு எதிராக அல்லவா நீங்கள் முதலில் போராட வேண்டும். ரொம்ப சரி, கொடுமை செய்யும் பெண்களை நாங்கள் பெண்களாகவே ஏற்றுக்கொள்வதில்லை, எங்கள் இனத்தில் ஒருவராய் நினைப்பதும் இல்லை. எங்களை பொறுத்தவரை ஸ்டவ்வை வெடிக்க வைக்கும் மாமியார்கள் மிருகங்கள் தான். அவர்களுக்கு எதிராக இதுவரை எத்தனையோ போராட்டம் நடத்தி நீதியை நிலைநிறுத்தி இருக்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவர்கள் வாழ்வை மீட்டு தந்திருக்கிறோம். கேட்க சந்தோஷமாயிருக்கிறது. இன்னும் என்னென்ன செய்கிறீர்கள்? பெண் என்பதால் வீசி எறியப்படும் அல்லது கொல்ல நினைக்கப்படும் பெண் குழந்தைகளை காப்பாற்றி அமுதோடு அறிவும் சேர்த்து ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தில் அரசாங்கமும் எங்களுக்கு உதவுகிறது. இன்னும் பல ஆண்டுகள் கழித்து அந்த பெண்கள் தங்கள் கல்வி வளர்ச்சியாலும் அறிவாற்றலாலும் சிகரத்தை தொடுவார்கள், இந்த நாட்டை ஆழ்வார்கள், இது நிச்சயம். நீங்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள். மிக மிக நல்ல காரியம் மேடம். இந்த புண்ணியம் உங்களின் பல ஜென்மங்களுக்கு தொடர்ந்து வரும். நான் மனம் விட்டு பாராட்டிவிட்டு தொடர்ந்து கேட்டேன். உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன். ஐ மீன் உங்கள் பிறந்த வீடு, புகுந்த வீடு, எல்லாவற்றை பற்றியும். நான் பிறந்தது பின்தங்கிய கிராமத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில். அப்பாவுக்கு தபால் ஆபீஸில் வேலை. நாங்கள் 4 பெண்கள், ஒரு ஆண். எங்கள் சகோதரனுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை என் பெற்றோர் எங்கள் 4வருக்கும் கொடுக்கவில்லை. சகோதரனை நான் வெறுக்கவில்லை, ஆனால் அன்றே ஆண் என்பதால் அவனுக்கு பிரத்யேகமாக அளிக்கப்பட்ட மரியாதைகளையும் உரிமைகளையும் எதிர்த்தேன். பெண் விடுதலைக்காக அன்றே நான் வித்திட்டு விட்டேன். விடுதலைக்கு முதல் படி கல்வி அறிவும் பொருளாதார சுதந்திரம் அடைதலும் தான் என்று முடிவு செய்தேன். வீட்டுக்கு தெரியாமலே மிக பாடுபட்டு என் கல்வி அறிவை பெருக்கிக் கொண்டேன். கங்கை வெள்ளத்தை சொம்புக்குள் அடைத்து விடவா முடியும்? என்னிடம் என் பெற்றோர்கள் தோற்றனர். நான் பட்டணம் வந்தேன். உயரச் செல்லும் முயற்சிகளில் இறங்கினேன். என் முயற்சியில் வெற்றி பெற்று உயர்ந்து நிற்கிறேன். இன்று என் சகோதரன் ஜில்லா கலெக்டராய் இருக்கிறான் என்றாலும் அவனை விட பிரபலமான பெண்ணாய் நான் இருக்கிறேன். என் தம்பி என்று அவனைத்தான் அழைக்கிறார்களே தவிர கலெக்டரின் சகோதரி என்று விலாசம் எனக்கில்லை. உங்கள் புகுந்த வீடு? என் கணவர் பற்றி தான் தெரியுமே. தொழிலதிபர், 1 அல்ல 2 அல்ல 4-5 வித தொழில்கள், எல்லாமே வெற்றிகரமாயும் லாபகரமாயும் நடக்கிறது. என் புகுந்த வீடு என்னை மதிக்கிறது, அன்பு செலுத்துகிறது. உங்கள் மாமியார்? இங்கே இல்லை, கிராமத்தில் தன் உறவு பெண்ணோடு இருக்கிறாள். நகரத்து சத்தமும் பெட்ரோல் வாசமும் பிடிக்காமல் போய்விட்டாள். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? மாதவி இதை கேட்டு கொல் என்று சிரித்தாள். குழந்தைகளா? என்னை பாட்டியாக்க தயாராயிருக்கிறாள் என் மருமகள். இன்னும் என் பையனை குழந்தை என்றால் எப்படி? ஒரே பையன்தானா? ஒரு பெண்ணும் உண்டு. திருமணமாகி சிகாகோவில் இருக்கிறாள். அங்கேயே வேலை பார்க்கிறாள். மருமகன் டாக்டர். பிள்ளை? என் பிள்ளை என் கணவருக்கு உதவியாய் இருக்கிறான். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படித்திருக்கிறான். கம்ப்யூட்டர் தெரியும். உங்கள் மருமகள்? ஓ, அவளும் நிறைய படித்தவள் தான். வேலை பார்க்கிறார்களா? இல்லை, இங்கே வீட்டை கவனிக்கவே அவளுக்கு சரியாக இருக்கிறது. எனவே வேலைக்கு போக வேண்டாம் என்று கூறிவிட்டோம். தற்சமயம் நிறை மாத கர்ப்பிணியாயிருக்கிறாள். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வாசலில் கார் ஒன்று வந்து நின்றது. வயதான மனிதர் ஒருவரும் வயதான அவர் மனைவியும் இறங்கி வர மிசஸ் மாதவி பரபரப்போடு எழுந்தாள். முகம் மலர அவர்களை வரவேற்றாள். பேட்டி முடிந்து விட்டதால் நான் விடை பெற்றுக் கொள்ள தயாரானேன். மிசஸ் மாதவியிடம் ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டு புறப்பட காத்திருந்தேன். அவளோ சற்று தூரத்தில் வந்தவர்களோடு பேசிக் கொண்டிருந்தாள். யார் அவர்கள்? நான் வேறொரு பெண்ணிடம் விசாரித்தேன். அவர்கள் மேடத்தின் குருவை போன்றவர்கள். மேடம் மிகவும் மதிக்கும் அவருடைய வழிகாட்டிகள். நான் மௌனமாய் அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன்.
நான் வந்து நிறைய நேரமாகிவிட்டது. என் வேலை முடிந்த பிறகு ஒரு வினாடி கூட அங்கே இருப்பு கொள்ளாமல் தவித்தேன். மிசஸ் மாதவி கொஞ்சம் என் பக்கம் திரும்பினால் ஜாடையிலேயே விடை பெற்று விடலாம். சொல்லிக் கொள்ளாமல் போவது மரியாதையல்ல என்பதால் நான் மிசஸ் மாதவியின் கடைக்கண் பார்வைக்காக காத்திருந்தேன். மாதவி மாடியில் இருக்கும் தன் மருமகளை இன்டர்காமில் அழைத்தால் போலிருக்கிறது. சற்று நேரத்தில் அவளுடைய கர்ப்பிணி மருமகள் மெல்ல கீழே இறங்கி வந்தாள். வாமா ஆர்த்தி, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல ப்ரொஃபசர் ராமமூர்த்தின்னு, அவர்தான் இவர். சின்ன வயசுல இருந்து எனக்கு நிறைய உபகாரம் செய்திருக்கார். என் ஃப்ரெண்ட், பிலாசபர், கைடு எல்லாமே இவங்க தான். உன் கல்யாணத்துக்கு இவங்களால வர முடியல, அதான் உன்னை பார்த்துட்டு போலாம்னு வந்திருக்காங்க. சொல்லிக் கொள்ளாமலே புறப்பட்டால் என்ன என்று தோன்றியது எனக்கு. மாதவி பார்ப்பது போல் இல்லை. பின்னர் ஒரு நாள் இதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் போயிற்று. நான் ஜோல்னா பையை மாட்டிக்கொண்டு எழுந்து மெல்ல நழுவி வாசற் பக்கமாக வந்தேன். ஆர்த்தி, இவங்க காலை தொட்டு வணங்கிக்கம்மா. ப்ரொஃபசர் சார், என் மருமகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க ஆசீர்வாதத்துல நல்லபடியா ஆண் குழந்தை பிறக்கட்டும். மிசஸ் மாதவியின் குரல் வாசல் வரை வந்து செவியில் மோதியது. நான் அடக்க முடியாமல் சிரித்தபடி நடந்து சென்றதை கண்டு தெருவில் என்னை ஒரு மாதிரி பார்க்க தொடங்கினார்கள். முற்றும். நண்பர்களே, இந்த கதையில மிசஸ் மாதவி பெண் ஆணுக்கு நிகரானவள் என்று பெண்மையை பற்றி மேன்மையாக பேசினாலும், தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தன் குடும்பத்தில் ஆண்களுக்கே முக்கியத்துவம், தன் மகனுக்கும் ஆண் குழந்தைதான் பிறக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்க சொல்கிறாள். இதை பார்த்தால் ஊருக்குத்தான் உபதேசம் என்பது போல தோன்றுகிறது. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீக்கெண்ட் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.